யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் செய்யப்பட்ட வீடியோ இல்லை நண்பர்களே. வீடியோக்கு ஒரு லைக் கமெண்ட் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. என்னம்மா பிரச்சனை? கணவர் இப்படி ஒரு பொண்ணோட தப்பா ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். லவ் பண்ணி தான் மேடம் கல்யாணம் முடித்தோம். அவங்களுக்கு ஒரு கை ஊதும், நான் எதையுமே பார்க்கல. அவங்கெல்லாம் போதுன்ட்டு போயிட்டேன். நடு ரோட்ல போய் நின்னு லாரி வரும், மேலே ஏற்றினா போ. நல்லா தான் வச்சுருந்தாங்க. என்னைக்கு அந்த பொண்ணோட இதாச்சோ அதுல எப்படி அந்த பொண்ணை பழக்கம்? யார் அந்த பொண்ணு? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அது பக்கத்து வீட்டு தான். பிள்ளைங்க மேலே நல்லா பாசம் இருக்கும். பெண்டாட்டினா ஒரு கொஞ்ச நேரம் வீட்டில் ஆள் இல்லைனாலும் எங்கே இருக்காது தேடி தேடி போவாங்க. கூப்பிடுறது காது கேட்கல உனக்கு. 2010 ஆட்டோ வாங்கினாங்க. அந்த 10 வருஷம் நல்லா போய்கிட்டு இருந்தது குடும்பம். 2010 ஆட்டோ வாங்கினாங்க. ஆட்டோ வாங்கி சேர் ஆட்டோ மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னு இந்த காலேஜுக்கு வண்டியை அடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அவங்க ஒரு பொண்ணுங்க ஒரு 5 பேர், அதில் ஒரு பொண்ணு இவா. அந்த பக்கத்து ஊர் பொண்ணு ஒரு 3 பொண்ணு, 8 பொண்ணுங்க காலையில் கொண்டு விடுவாங்க, சாயங்காலம் கூப்பிட்டு வருவாங்க. ஏண்டி தண்ணி அடிக்கிறதுக்கும் கஞ்சா பிடிக்கிறதுக்கும் அலையறவன் அந்த கௌதம், அவனை போய் லவ் பண்ணி அவதிப்படுறாளே. அவங்களுக்கு அப்பவுமே தொடர்பு தான் என்னன்னு எனக்கு தெரியல. எங்கள் அண்ணன் பொண்ணு காலேஜுக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சா. மாமா இது பண்ணுவாங்க, பூவை வாங்கி கொடுப்பாங்க அந்த பொண்ணுக்கு, பைசா வாங்காமல் காலேஜுக்கு போகுது. அவங்க காலேஜுக்கு வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் காலேஜுக்கு வரணும், இவங்க வேற எங்கேயா போகிறாங்க வைக்காங்க அப்படின்னு எங்கள் அண்ணன் பொண்ணு சொல்ல போய் தான் எனக்கு தெரியும். இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. ஒரு நாள் காலையில் வரும்போது சொல்லுவேன், இந்த வீட்டில் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. உங்கள் வீட்டில் என்னைக்கு ஃபோனு மெசேஜ் வர ஆரம்பிச்சதோ அன்னையிலேருந்து தான் எங்கள் வீட்டில் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இல்லையே, எங்கள் வீட்டிலலாம் ஃபோன் வராத, எங்கள் வீட்டில் ஃபோனே கிடையாத, நாங்களாம் அப்படிலாம் கிடையாத அப்படின்னு சொல்லியாச்சு. யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? நான் லாரி வாங்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ செயின் ஒரு செயின் போட்டிருந்தேன், அதுக்கு முன்னே ஒரு செயின் இருந்தது, அதையும் அடை வச்சு இது பிறகு என்ன செஞ்சாங்கன்னே தெரியல. ஆனால் பிள்ளைகளுக்கு பின்னாடிக்கு 10 பைசா சேர்த்து கிடையாது. காசு காசு காசு. நீங்க அண்ணன், இன்னொரு அண்ணன் வயசா? இப்ப அந்த பொண்ணு என்ன பண்றா? ஜூன் மாசம் 10ஆம் தேதி இவளை கூட்டு போயாச்சு. பொட்டி பாம்பா அடக்கி வச்சிருந்த என் மச்சான பொட்டி தூக்கிட்டு ஊரை விட்டு ஓடுற அளவுக்கு வச்சுட்டாலே இந்த திருக்கி. அப்படியா? இப்ப எங்க இருக்காங்க? இங்க மரமேலாம் இருக்கான். குடுத்தனம் பண்றாங்களா? பாத்தியா சட்டி தலையன் வேலைய? கோபராணி எங்க தட்டினா நீ மடங்க வேணும் எனக்கு தெரிய முடியே. பொறுமையா இருங்க. இந்த வாழ்க்கை என்னமா பிரச்சனை? வெட்டி தாலி வெக்கெல்லாம் எனக்கு தாலி கட்டி கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. என்னம்மா உனக்கு பிரச்சனை? படிச்சுட்டு தானே இருந்த? என்ன படிச்ச? உன் பேர் என்னம்மா? ராணி மங்கம்மா பரமேஸ்வரி. படிச்சிட்டு இருந்தியா? என்ன படிச்சிட்டு இருந்த? காலேஜ் பிஏ இங்கிலீஷ். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பிஏ இங்கிலீஷ் படிப்பு முடிச்சிட்டியா? முடிச்சிட்ட. எதுக்குமா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண? கொஞ்சம் சொல்றியா? யதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண? நல்லா இருக்கிறது குடும்பத்துக்குள்ளேயே நுழைஞ்ச? சொல்ற பரதேசி கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை உரிச்சின. சொல்ற பக்கத்து வீடு தூரனாலும் தெரியாது. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். ஆத்திரமா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. பயப்படாத, பயம்தான் உன்னை கொல்லும். பயப்படுறதை விட்டுட்டு தைரியமா இரு, உனக்கு ஒண்ணு ஆகாது. நான் இருக்கேன்டா, உனக்கு ஆகப்படுறதே நீ தான்டா. சொல்லுமா, அவங்க புருஷனோட ஏன் போயிருக்க நீ? அவளுக்கு மாப்பிள்ளை கிடைக்காதுல்ல. உங்க பையனுக்கு என்ன வயசுமா? 7ஆம் கிளாஸும் 6ஆம் கிளாஸும் படிக்க மேடம். அவ பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கா. வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் பண்ணிருக்கியா நீ? நம்பணும், சும்மா கேள்வியா கேட்க கூடாது. நம்புறியா? நம்பு, உனக்கு வராது. எதுக்கு அவரை கற்பழிப்பு கடத்தல்னு கேஸ் போட்டு உள்ள தள்ளிங்க? நான் போடல, எங்க வீட்டுல போட்டாங்க. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. அம்மா நீங்க கொஞ்சம் பொறுமையா வேணாம் சொல்லுங்க மேடம். அப்ப நீங்க பேசுங்கம்மா. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன். சரி, அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு. மறுபடியும் எதுக்கு அவரோட போன நீ? சொல்லுமா. வாழணும் தான் போனேன். வாழணும்னு போனியா? கூப்பிட்டீங்களா?
கூப்பிடணும்னு தான் நினைச்சேன். நீங்க நினைச்சீங்க, எனக்கு தோணுச்சு, உடனே வந்துட்டேன். அதாங்க நமக்குள்ள ஒரு இது. இன்னொருத்தரோட புருஷனோடயா? அவளும் அவ பிள்ளைகளும் சாகணும், அவ வாழ. சரி, அப்போ முடிவோட தான் இருக்க, அப்படித்தானே? அப்படித்தானே? முடிவோட தான் இருக்க. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். உன் கூட வாழதாக்கா என் புருஷன் வெளியே எடுத்து வந்து விட்டாவா அவனை? உன் அண்ணன் தம்பியாச்சும் உன் அம்மையாச்சும் எடுத்துக்க வேண்டியனாளா? நிறைய போறான். இல்ல நான் என் பிள்ளைகளை விட்டுட்டேன் புருஷன் தெரு வந்தனமா வைக்கலுக்கு வீட்டுக்கு எத்தனை நாள் அலைஞ்சாவா? நீ யாரெல்லாம் அம்மா பண்ணாதீங்க. என்னங்க இது? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார். ஒருத்தரோட போய் வாழ்ந்துட்டு இருக்கியா உங்க புருஷனோட, இதுக்கு பேரு திருமணமா? பொண்டாட்டி முதல் சம்சாரம் உயிரோடு இருக்கும்போது, பசங்க இருக்கும்போது இன்னொரு திருமணம் செல்லாது. தெரியுமா உனக்கு? சத்தியமா தெரியாது சார். அம்மா ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உங்க மாப்பிள்ளை செஞ்சது தப்பு இல்லீங்களா? அவன் செஞ்சது தப்பு தான் மேடம். அவன் வரட்டும். அவர் செஞ்சதுதான் தப்பு. அந்த பேர் தப்பு. சின்ன பொண்ணுக்கு அறிவு இல்ல, அதுக்கு மூளை இல்ல. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். நாலு பேர் உட்கார்ந்துருக்கீங்க, அந்த பொண்ணு தனியா இருக்கு, அந்த பொண்ணு மேல கை வைக்கலாமா? ஏங்க கடவுள் இருக்கா? இங்கேரியா கடவுள் இருக்கா சார்? பாத்துட்டு சார் கடவுள். அதெல்லாம் மனசுல எடுத்துக்காதீங்க. அவன் ஏதோ உங்க மேல உள்ள வன்மத்தை சொல்றான். எதுக்காக அவர் லவ் பண்ண? எனக்கு ஒரு ரீசன் சொல்லுமா. ஆரம்பத்திலே பழகும்போது அவங்க சொன்னாங்க மேடம், என்ன சொன்னாங்க? பின்னாடி ப்ராப்ளம் வந்தா பசங்களை நம்ம கூட கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும், அதுக்கு சரியான்னு கேட்டாங்க. என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்படி அவனுக்கு இப்படி நான் தோணுது? அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுவீங்க? சாகடிப்பீங்களா? எப்படி ஆட்டோல போயிட்டு இருக்கிற அண்ணன் மாதிரி பார்க்க வேண்டியவரை நீ ஏன் இப்படி இந்த மாதிரி பேச்சு வந்தது உங்களுக்குள்ள? பிரச்சனை தீர்த்து நீ படிப்பு முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அப்ப நீ என்ன சொன்ன? நான் ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் வேண்டாம் தான் சொன்னேன். அப்புறம் ஏன் ஓகே சொன்ன? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா தெரியாது. உங்க கூட எவ்வளவு காலேஜ்க்கு எவ்வளவு பொண்ணுங்க வந்துட்டு இருந்தாங்க? அவங்கள்ட்ட எல்லார்ட்டையும் போய் சொன்னாரா அவரு? உங்ககிட்ட மட்டும் ஏன் சொன்னாரு? என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். விட்டுறியா அவரை? அவர் கூட ஏன்டா அறிவு கேட்டவனே? அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? தேடதாமா அதெல்லாம் உன்னை பார்க்க நாங்க செய்யல வாழறதுல உனக்கு என் புருஷன் ஜெயில இருந்து உன்னை வெளிய எடுத்து வந்து விட்டானே. வெக்கம்லாம் சாவலாம்ல நீ. அம்லானே ஏ யான் நாட்டை டீக்கு வர வேண்டாம். அம்லானே அந்த ரயில் கண்ணில இருந்து சாவ வேண்டியதுனா. உங்க பேருப்பா? சௌரிராய். என்னப்பா பிரச்சனை? ஏன் இப்படி ஆச்சு உங்க வாழ்க்கை? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நாங்க 10 வருஷம் அவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்களா? பசங்களை மேல போட்டுதான் படுத்துப்பீங்களாம், உண்மையா? இவன் மூஞ்சிய பாத்தீங்களா? பப்பாளி பழத்துக்கு பவுடர் எடுத்து விட்ட மாதிரி. காதல் பண்ணாதானே அவங்கள கல்யாணம் பண்ணீங்க. காதலுக்கு 10 வருஷம்னு ஏதாவது டைம் இருக்கா? காதல் என்ற பேருக்கு புனிதம் உண்டதாக காட்டி அப்பாவி குடும்பத்தின் நிம்மதியை குலைக்கிறார். ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னொரு காதல் வருமா? அது காதல்னா அப்ப இது என்னது? விஷயம் கேட்கவா? நீங்க பண்ணதை அவங்க செஞ்சிருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்னே கேளுங்க. சோறு திங்க வேற எதுவும் உங்களுக்கு இன்னும் மனைவி மேல பாசம் இருக்கா? இது இடையில வந்த ஒரு சின்ன தவறு, ஒரு ஆக்சிடென்ட்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. அப்ப இதுதான் காதலா? அப்ப அது பொய்யா? ரெண்டுமே உண்மை. நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பா அவனை. இந்த லவ்க்கு எவ்வளவு நாள் கேரண்டி? செருப்ப கலத்திட்டு அடுத்த லவ் எப்போ வரும்? உட்கார்ந்து இருக்கு. காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. இப்படி பேசுறீங்களே, எதுக்கு தாலி கட்டுனீங்க அவங்களுக்கு? நீங்களா யாருடா? தாலி கட்டுறதுன்னு என்ன? சமுதாயத்துல எல்லாத்துக்கும் முன்னாடி பெரியவங்க முன்னாடி தாலி கட்டுறது எதுக்குன்னா இந்த பொண்ணை கைவிட மாட்டேன்னு. ஏன் చేస్తున్నావ్? ரெண்டு உண்மையாமா? புருஷன் 2 பொண்டாட்டி வச்சுக்கட்டும், பொண்டாட்டி 2 புருஷன் வச்சு உண்மையான காதல். மாமா எதுவுமே தப்பு கிடையாது. அவனே அங்க மட்டும் நான் இருந்திருக்கணும். கல்ல எடுத்து கண்ணாடி உடைச்சிருப்பேன். அந்த உயிர் இங்க போட்டோம் சொல்லிட்டேன். முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். எடுக்க பிரியா என்ன செய்ய பிரியா? பிள்ளைகளை பெண்டாட்டி வேணுமா வேண்டாமா? அந்த போய் பேசலன்னு தெரியுதுல,
அப்படி என்ன பிள்ளைகளை விட பெண்டாட்டியை விட அடுத்த அவளுக்கு தேவை. பொறுக்கி பொறுக்கி பேடா பொறுக்கிடா நீ. நானும் புதை மணிக்கு போறேன், ஏன் கிடையாது. எனக்கு அவனு வேணும் நீ வேணும்னு சொல்லுவேன், ஒத்துக்கிடுதியா? என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க, கையை முறுக்குற நீ. இப்ப 4-5 மாசமா ஊர்ல இல்ல, என்னால தப்பா போக முடியாதா? ஏன் உனக்கு இருக்க இந்த அதே இதுதானே உணர்ச்சி எல்லாம் தானே எனக்கு இருக்கு. நம்ம திரு சடமா சோலி முடிச்சு. மனுஷனா இப்படித்தான் வாழணும், ஒரு வட்டத்தை போட்டு இப்படித்தான் வாழணும்னு இருக்கணும். எப்படினாலும் வாழணும், யாருனாலும் எப்படினாலும் வாழ்ந்துட்டு போலாம். வாழ்றதே கஷ்டம், ஏன்டா வாழ்றாங்கிற மாதிரி இருக்குல்ல. எனக்கு அப்படி வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. 4 நாளைக்கு வாழ்ந்தாலும் மானத்தோட வாழணும். நம்ம ஒருத்தரை எவ்வளவு லவ் பண்றோமோ அவங்க தான் சார் நம்மள பாடா கொடுப்பாங்க. தம்பி இங்க பாருங்க, 2 பேரோட வாழ போறீங்களா? சொல்லுங்க. அப்படியா? என்னம்மா? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. உணர்ச்சிகளுக்கு எந்த வேல்யூவும் கொடுக்காம இப்படி உட்கார்ந்து முடியாது சொல்றாரு. இவரை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? காடு நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு.